Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு டிஃபன் காம்போ. புழுங்கல் அரிசியை வச்சு செய்யக்கூடிய உப்பு உருண்டையும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான கார சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். புழுங்கல் அரிசியில உப்பு உருண்டை செய்யறப்ப பாத்தீங்க அப்படினா நல்ல சாஃப்ட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். ஒண்ணே ஒண்ணு பாத்தீங்கன்னா கலர் மட்டும் கொஞ்சம் பழுப்பு கலரா இருக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா டேஸ்ட் செம்மையா இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வகையான கொழுக்கட்டை வெரைட்டி போட்டுருந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா இட்லி ரவையை வச்சு செய்யக்கூடிய கார கொழுக்கட்டை, அடுத்து வந்து அரிசி மாவை வச்சு எப்படி செய்யலாம், கேழ்வரகு மாவை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த உப்பு உருண்டையும் கார சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி உப்பு உருண்டை பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இட்லி அரிசியில் செய்ய போகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா உப்பு உருண்டை பச்சரிசியில் செய்வாங்க. இட்லி அரிசியில் செய்கிறப்ப அந்த வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இட்லி அரிசியை வச்சு தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் தலை தட்டி 1 கப்பும் அப்புறமா 1/2 கப்பு மொத்தமாக 1.5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் அரிசி வந்து ஊறணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அரிசியை வந்து ஒரு 3-4 மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறின அரிசியிலேருந்து இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடணும். நல்லா 2 தடவை களைஞ்சி கீழே ஊற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அலம்பி கீழே ஊற்றியாச்சு. இப்போ எப்படி மாவு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் அரிசி கொஞ்சமாக தான் ஊற வச்சு அரைக்க போகிறேங்கிறனால மிக்சியிலே அரைச்சிக்கலாம். அதுக்கு நல்லா ஒரு பெரிய மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. நிறைய ஆட்டினீங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட ஆட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து அரைக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறது 1.5 கப் அரிசிக்கு நீங்கள் 3 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருந்தேன். நல்லா வந்து ரவை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வழுவழுன்னு அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த உப்பு உருண்டைக்கு. சில பேர்த்துக்கு கொஞ்சம் ரவையாக இருந்தால் பிடிக்கும். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி அரைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த அரைச்ச மாவுலேயே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து ஒரு சுற்றி மிக்சியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அவ்வளோதான், உப்பு உருண்டைக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி தாளித்து மாவு பிசையலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மாவு கலக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1.5-2 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா போடுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ போட்டிருக்கிற கடுகு கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா இதில் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா வரமிளகா ரெண்டுமே சேர்க்க போகிறோம். நான் வரமிளகா ஒரு 4 வரமிளகாவை நல்லா இந்த அளவுக்கு கிள்ளி போட்டு நல்லா அதையும் செவக்க விட்டுருங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது 1.5 கப்பு இருக்கும். கூடவே பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு மிளகாய் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாவையும் வரமிளகாவையும் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் ஒரு பாதி அளவு வெந்தால் போதும், அந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காய பொடி கூடயே பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம அரிசி அரைக்கிறப்ப அதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப வந்து சவக்க வேண்டாம். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கணும் பார்த்திங்களா அரிசி மாவு, அதை சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஊற்றுங்க. அடுப்பு தீயை அதிகமாக வைக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து 1.5 கப்பு ஊற்றி தண்ணி அரைச்சிருக்கிறோம் இல்லையா, திரும்ப இன்னொரு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணியை மிக்சி ஜாரில் ஊற்றி நல்லா அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கூட போனாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மாவு வேகிறதுக்கு முன்னாடியே இறுகி போயிடும். இப்போ தீயை கொஞ்சம் மிதமாக வச்சு நல்லா மாவு வேகிற மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு 5-10 நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லாவும் வெந்திருக்கும். மாவு எப்படி வெந்துருச்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா கையால் கொஞ்சமாக மாவை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். நல்லா பிசு பிசுன்னு கையில் ஒட்டக்கூடாது. நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்துச்சு அப்படின்னாலே மாவு வெந்துருச்சு. ஏன்னா திரும்ப நம்ம இதை அவிச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதே சட்டியிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா மாவு ஒரு மாதிரி அந்த சூட்டில் காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ கலந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுப்பாக இருக்குது. இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. சில பேர் கொழுக்கட்டை மாதிரி கூட செய்வாங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே உருட்டி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவையுமே உருட்டி எடுத்து வச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20-22 உருண்டைகள் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற மாவில். இதை இட்லி தட்டில் தான் நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் நல்ல தண்ணி இந்த அளவுக்கு தலை கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டில் இந்த உப்புருண்டையெல்லாம் மாற்றிட்டு வேக வச்சுக்கலாம். இது வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே மாவு வெந்தது தான். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-7 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுக்கேற்ற நம்ம சட்னியும் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு கார சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் 1.5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 3 சின்ன வெங்காயமும் ஒரு 10-15 பல் பூண்டு, 2 கட்டி பூண்டு அப்படியே முழுசாக உரித்து சேர்த்துருக்குறேன். இதோட பூண்டு தான் அதிகமாக இருக்கணும், வெங்காயம் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த எண்ணெயிலேயே இந்த பூண்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு இதில் வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம இன்றைக்கி தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி பார்த்திங்கன்னா நறுக்கக்கூடாது. அதில் இருக்க அந்த கெட்டி பகுதியை கத்தியால் நல்லா இந்த அளவுக்கு அறுத்து எடுத்துட்டு நீங்கள் முழுசாக இந்த தக்காளியை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம். ஒரு சுட்ட மாதிரி இது வெந்து வரும். நீங்கள் பொடியாக நறுக்கி வேக வைக்கிறத விட இந்த மாதிரி எண்ணெயில் இதை நல்லா சுட்டு வேக வைக்கிறப்ப அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அடிக்கடி நீங்கள் பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் முழுசாக நல்லா வெந்து அந்த தோல்லாம் பார்த்திங்கன்னா வெந்தது உங்களுக்கு தெரியும். இப்போ அதுங்களையும் பார்த்திங்கன்னா அந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. இந்த சமயத்தை அதை எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயில் பரட்ட உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்தளவு வெந்தால் போதும். இதையும் அதே தட்டுக்கே மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி தக்காளி வெந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஏற்கனவே நம்ம ஊற்றின அதே எண்ணெயிலே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, நான் ஒரு 9 வரமிளகா போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா செவக்க வறுத்துட்டு நம்ம அதே தட்டிலே மாற்றிக்கலாம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு தாளிப்பையும் கொடுத்துருவோம். இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை போட்டு பொரிய விட்டு அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுக்கோங்க. இதே சட்டியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கருகி போயிடும். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு வதக்கிற சாமான்கள்லாம் மிக்சியில் போட்டிருக்கிறேன். தக்காளி மட்டும் இன்னும் போடலைங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா தக்காளியை, அதை நல்லா நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன். தண்ணி பார்த்திங்கன்னா 1/4 கப்பை விட கம்மியாக தான் ஊற்றினேன். அந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலே உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு வந்துடும் சட்னி. சூப்பரான நம்மளோட கார சட்னி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த உப்பு உருண்டை இட்லி தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்த சட்னி அரைச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே இங்கே இந்த உப்பு உருண்டையும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாவு நல்லா மின்னு இப்படி இருந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த சுட உப்பு உருண்டையோட அந்த கார சட்னி வச்சு சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த உப்பு உருண்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.